அனைத்து இனிய இதயங்களுக்கும் இனிய வணக்கம். சற்று முன்னர் வடமராட்சி பருத்தித்துறை, அதாவது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பருத்தித்துறையைச் சேர்ந்த பருத்தித்துறையில் உள்ள கற்கோளம் என்ற கிராமத்தில் உள்ள புனித நகரில் உள்ள ஏ 406 என்ற கிராம சேவர் பிரிவில் காணப்பட்ட துயரமான ஒரு சம்பவத்துக்கு ஒரு சிறு சிறு ஆறுதல் கிடைத்திருக்கின்றது. அதாவது கடந்த சனிக்கிழமை 2ஆம் தேதி கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகளை விட்டு பாடசாலையில் இருந்த ஒரு ஒரு குழந்தைகளை உடைய ஒரு குடும்பம் கிராம சேவகனிடம் சோறு கேட்டபோது தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று சொல்லி அவர் போலீஸில் முறைப்பாடு செய்து தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று சொல்லி அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக போலீஸ் நிலையத்தில் முறையிட்டு பிறகு வந்து கிராம சேவர்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தபோது அந்த குழந்தையின் தாயும் தள்ளி வீழ்த்தப்பட்டதாகவும் பல்வேறு குற்றங்கள் காணப்படுகின்றன. பல்வேறு குற்றங்களை மக்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இங்குள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், முதியவர்கள், அங்கவினர்கள் என்று பல்வேறு தரப்பினரால் அந்த கிராம சேவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பொதுமக்களுடன் கதைக்க பேச தெரியாதவர் என்று சொல்லியும் காலுக்கு மேல் காலை போட்டு இருந்து வருகின்றவர்களை கடும் வார்த்தை பிரியோகங்களால் நோகடிப்பவர் என்று சொல்லியும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பார்ப்பதற்கு அவர் காலில் நீச்சிறங்கு வரும், எனவே நீருக்குள் போக முடியாது என்ற கருத்தை முன்வைத்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் அனைவரும் அறிந்த விடயங்கள். இதன் பின்னர் அவர் தன்னுடைய கணவனை விடுதலை செய்யுமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கைக்கு அமைய யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி மணிவண்ணன் என்பவர் தானாக முன்வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வந்திருக்கின்றார். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பொண் சரியான வறுமை கோட்டின் கீழ் இருப்பதால் அந்த பொண்ணுக்கு சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் இலவசமாக சட்ட உதவிகள் வழங்கிய பின்னணியில் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த கணவன் மணிவண்ணன் அவர்களினுடைய வாதங்கள் பிரதிவாதங்களின் பின்னர் அவர் பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த இடத்துல அங்கிருந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொன் மற்றும் அங்கே உள்ள பிரதேச மக்கள், ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் மணிவண்ணனுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றதோடு மட்டுமில்லாமல் எதிர்வரும் காலங்களில் மணிவண்ணனுக்கு போதிய சப்போர்ட்டுகளை அவருக்கான சப்போர்ட்டுகளை வழங்குமாறும் தெரிவித்திருந்தார். இந்த இடத்தில் மணிவண்ணன் முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருந்தார். தான் அரசியலுக்காக இங்கு வரவில்லை என்று சொல்லியும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் சார்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட கிராம சேவர் மீது உரிய தரப்பினர், அவர்களுடைய மேலுள்ள அதிகாரிகள், அதாவது அவர் தொழில் செய்கின்ற தொழில்துறையின் உள்ள மேலுள்ள அதிகாரிகள் அவர் தவறுழைக்கும் பட்சத்தில் அவருக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கிய ஒரு கருத்தை இங்கு முன்வைத்திருந்தார். விசாரணை நடத்த வேண்டும். அதை கிராம சேவர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம், தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது, வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை. அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராம சேவர் ஈடுபட்டதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கோடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். கடந்த சனிக்கிழமை கற்கோளம் பகுதியிலே வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகான், திரு சுஜீவன் ஆகியோர் மண்டிலே தோன்றியிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றத்துக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம். அந்த தன்னுடைய 10 மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை. அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர். அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனார் வெள்ளத்திலே காணாமல் போயிருக்கிறார். அவரை இதுவரை மீட்கவில்லை என்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தேன்.
அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறு கௌரவ மந்திரி கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய இடையூறு வழங்கக்கூடாது என்ற விடயத்தை கௌரவ மன்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்ற விடயம் அவருடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவர் இந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்தித்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும். அதை கிராம சேவகர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது, இடம்பெயர்ந்து வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை. அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராமத்தில் ஈடுபட்டதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கோடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் கூறுகிறேன். உங்களை மாதிரியாக்கெல்லாம் எங்களுக்கு வேணும், மக்களுக்கு உங்களை மாதிரியாக்கள் எல்லாருமே சொல்றேன். எங்கட கண்ணீரை கொடுக்க இந்த சார் மணிவண்ணன் சாருக்கு எங்கட சார்பில் எல்லாருமே இவருக்கு ஒரு ஆதரவை கொடுக்கும். இதர மாதிரியாக்கள் எங்கட மக்களுக்கு வேணும் கட்டாயம் நிச்சயமா. எங்களை தேடி வந்து அரசியல் இல்ல சார், அரசியல் இல்ல உண்மையிலே அரசியலுக்கு மணிவண்ணன் சார் வேணும். ஏனென்றால் நான் ஒரு என்னென்றால் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களோட கேட்கிற கேள்வி என்னென்றால் இப்படியான வர்மக்கோடுகளுக்கு உட்பட்ட இருக்கிற கிராமங்களும் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கான அநீதிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் இப்படியான சில அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்ல, இதுக்கான நிரந்தர தீர்வு என்றது உண்மையில நான் சொல்ல போனால் அரசியலை தாண்டி எங்கட பிராந்தியங்கள அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்க வரும். இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்க நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வர வேணும். அது வராம எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களோடு நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நான் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்கிறோம். மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால் அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராட நன்றி. தேங்க்யூ. 27ஆம் தேதி காணாமல் போனோம். அது வெள்ளத்துக்கு காணாமல் போனது இவருக்கு அரசு ஆகினது. இவர் தான் காணாமல் போனது. 7 நாள் இவர் இன்னும் காணும், இதுவரைக்கும் இல்லை. 26ஆம் தேதி காணாமல் போனோம். அண்ணா சொல்றார், இவரை எங்கேயாலும் கண்டா இவருக்கு தெரியப்படுத்துங்க, எங்கேயாலும் அப்படி இருந்து கண்டாருண்டா. இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, தத்துவத்தில் நடந்திருக்கு. நாங்கள் வந்து நான் அவரை கட்சியின் ஆதரவால என்ன சொன்னா அந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன பிரச்சனை சொல்லி எடுத்து கேட்டவர். நான் விளக்கத்தை சொன்ன உடனே சொன்னவர் லோயன் சாரையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டவர். நான் சொன்னேன் ஓம் சார் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல அவர் சொன்னவர் அந்த இதுக்கு நான் வந்து வாதாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அவையலுக்கு அதை அவையலோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஒரு அவையலை சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டது. நான் சொன்னேன் இப்படி கொஞ்சம் உங்களோட பிஸி தானே சார், நான் ஃபோனில் கதைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவையில ஃபோனில் கதைக்க தொடர்பு கொள்ள வைக்கிறேன்.
அவர் மணிவண்ணன் சொன்ன பதில் வந்து தான் இதுக்காக இதர்களுக்காக வாதாடுறது சொல்லி தானாக முன் வந்து இதில் ஆஜராகியிருந்தார். ஆஜராகி இப்போ பிணையும் வழங்கிய அவர் வேற இல்லைன்னு சொன்னது இன்றைக்கு இந்த பிணை வந்து கிடைச்சிருக்குமான்னு சொல்றது தெரியாது. அவர் வந்த காரணத்தால தான் இந்த பிணை கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நன்றி. கஷ்டம்ன்றதை கூட நினைக்காமல் எங்களுக்கு வந்து உடனடியாக உதவி செய்து இந்த கணவரை பிணை கொடுத்துக்கிறார். இல்லைன்னு சொன்னா அவ தன் போலீஸ் அவட ஹஸ்பண்ட் போலீஸ் அந்த ஒரு அதிகாரத்துல திருப்பி 12ஆம் தேதியான விளக்கமறியல வைக்க சொல்லியிருக்கிறார். ஆனா மணிவண்ணன் சார் வந்தபடியால் தான் உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி சாப்பாடு பிரச்சனை தான், வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன இந்த 10 மாச குழந்தைக்கு சாப்பாடு கேட்ட பிரச்சனை என்று சொல்லி எடுத்து கதைச்சபடியால் தான் இந்த கணவரை விட்டு இருக்கிறேன். இல்லையா நான் என்ன ஒரு முடிவெடுத்திருப்பேன் எனக்கே தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு தான் நாங்கள் நான் சொல்லுவோம், மக்களாகி நீங்கள் எல்லாரும் மணிவண்ணன் சார் ஒரு நல்ல ஒரு மனுஷரை கொண்டு போகணும். அவர் தான் உண்மையில எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சும்மா எல்லாருமே சொல்லலாம் நாங்கள் உதவி செய்வோம் வருவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த டைமுக்கு வந்து உதவி செய்யறாங்களே நாங்கள் எந்த காலத்திலே மறக்கக்கூடாது. மக்களாகி நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருக்கும் அவர் உதவுவார். அந்த ரீதியில மணிவண்ணன் சாருக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்க. அவரை மாதிரி ஆக்கலங்களுக்கு கட்டாயம் வேணும். இந்த உண்மையில எங்களோட கிராமத்தை சேர்ந்த இந்த பிரதாபன் உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுக்கு நின்றுக்கப்புறம் எங்களுக்கு அவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையா இந்த தம்பி எங்களுக்கு சொந்தமே இல்லை. ஆனா ஊர்ல இருக்கிற ஒரு தம்பி உடனே அக்காவோட பிரச்சனை என்ன, இந்த பிள்ளையை தள்ளி விட்டோட தான் ஓடி வந்து அக்காவோட பிரச்சனை என்ன, நான் உங்களை உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் மூலம் தான் எங்களுக்கு மணிவண்ணன் சார் தெரியும். இல்லையா எங்களுக்கு யாருக்கு தெரியாது. உண்மையா நாங்கள் ஒரு கிராமத்துல இருக்கிற நாங்கள் பெருசாக அரசியலை பற்றியோ இல்லைன்னு சொன்னா லோயர் மேல இந்த பெரிய பெரிய லோயர் மேரோ அதை ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆக்க சொல்றதை கேட்டுட்டு தான் இந்த தம்பிக்கு நாங்கள் இந்த டைம்ல நான் இந்த தம்பிக்கு நன்றி சொல்றேன்.